நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிசயமான அற்புதமான கோயிலில் ஒன்றான பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய ஆமோதனாம்பிகை அழகிய காதலி உடனுரை சுடற்கொழுந்துநாதர் பிரளயகாலேஸ்வரர் மிக அற்புதமான கோயில். கிட்டத்தட்ட 2500 3000 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஆக்சுவலாக பிரளயகாலேஸ்வரன் இவருக்கு ஏன் பேர் அப்படின்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிரளயம் ஏற்பட்டதால், அதாவது வெள்ளம், மழை, பெரிய மழை பெய்து ஊரே தண்ணியில் முழுகி மக்கள் தத்தளித்து ஈஸ்வரனை நோக்கி வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டதால் நந்தியம்பெருமானை கிழக்கு நோக்கி மாற்றி, அதாவது உதிக்கும் சூரியனை பார்த்து கொண்டு இன்றைக்கும் இந்த கோயிலில் நந்தியம்பெருமான் சிவனை பார்த்துருக்க மாட்டார். திரும்பி ஊரை பார்த்து கிழக்கு நோக்கி இருப்பார். அவர் பெய்த மழையின் மூலமாக ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக அந்த நீரை உறிஞ்சி ஊரை காப்பாற்றுகிறார். அதனால தான் இவருக்கு பிரளயகாலேஸ்வரர்னு பேர். இவர் சுயம்புநாதர். அவ்வளோ கண்கொள்ளா காட்சி. இந்த சுயம்புநாதரை பார்க்குறதுக்கு தான் பெண்ணாடம் அப்படின்றதுக்கு அர்த்தமே பெண் நாடகம் தான். இந்த ஊரில் இல்லாத பூக்களே கிடையாது. மேலோகத்தில் இந்திரன் வழிபடுவதற்காக இந்திராணியை அனுப்பி பூக்களை பறித்து கொண்டு வருமாறு சொல்லும் பொழுது ஈஸ்வரனுடைய மெய் அழகை கண்டு இங்கேயே வழிபட்டு தங்கிவிடுகிறாள். அதன் பிறகு ஐராவதம் யானையை அனுப்பி பூக்களை கொண்டு வர செல்லும் பொழுது ஐராவதம் யானையும் ஈஸ்வரனுடைய கண்கொள்ளா காட்சி கண்டு மனமுருகி அவரை தரிசித்து இங்கேயே தங்கிவிடுகிறது. காமதேனுவும் அதேபோல் ஈஸ்வரனை கண்டு மயங்கி உருகி பூக்களை மறந்துவிட்டு இங்கே தங்கிடுகிறது. ஆகையால் இந்திரனே தானே இவர்களை பார்த்து ஈஸ்வரனையும் வழிபட்டு பூக்களை பறித்து கொண்டு செல்கிறார். இதுதான் இந்த ஊருடைய பெண்ணாடத்துடைய அதி அற்புதம். அது மட்டும் இல்லாமல் சொல்லணும்னா, மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம், பெரிய ராஜகோபுரம், 5 அடுக்கு ராஜகோபுரம், மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர் திருநாவுக்கரசருக்கு சமாசனம் ஈஸ்வரனே. அதாவது திருநாவுக்கரசர் இந்த கோயிலில் தான் ஊர்வினை தேடி உறுத்தும் பொழுதும் நச்சுனையாவது நமச்சிவாயமே என்று சொல்லி ஈஸ்வரனாலேயே வலது தோளில் நந்திகேஸ்வரையும் இடும்பனை இடது தோளிலும் சமாசனம் பண்ணப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் பெண்ணாடம் பிரளயகாலேஸ்வரர். அதே போல் இதே ஊரில் தான் மெய்கண்டானும் கலிக்கம்ப நாயனாரும் பிறந்தார்கள். கலிக்கம்ப நாயனாரின் ஈஸ்வரனுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் தன்னுடைய மனைவியின் கையையே வெட்டிய கலிக்கம்ப நாயனாருக்கு அவருடைய பக்தியினால் ஈஸ்வரன் தன் மனைவிக்கு திரும்ப அந்த கையை கொடுக்கிறார். அவ்வளவு சக்தி வாய்ந்த இடம் பெண்ணாடம். விருதாச்சலத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணாடம் கோயில், பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் எல்லோரும், அது வளர்பிறை அல்லது தேய்பிறை பஞ்சமியாக இருந்தால் இந்த கோயிலை போய் பஞ்சமி அன்னைக்கு, அதாவது நீங்கள் வளர்பிறையில் பிறக்கிறீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியிலையும், தேய்பிறையில் பிறந்திருந்தால் வளர்பிறை பஞ்சமியில் இந்த கோயிலில் சாயங்கால வேளை ஒரு 6லேருந்து 6:30 மணிக்குள்ளே நீங்கள் போய் தரிசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடப்படும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கோயில் நிச்சயமாக பெரிய காரியங்களையும் பிரம்மாண்ட வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய பெண்ணாடம் பிரளயகாலேஸ்வரர் ஆமோதனாம்பிகை அழகிய காதலி. இந்த அம்பாளுடைய சன்னதி தனியாக வடகிழக்கில்
இருக்கக்கூடிய நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடிய ஆமோத நாம்பிகை நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு போய் தரிசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த கோயிலில் அதி அற்புதமான விஷயம் அப்படின்னா வடமேற்கில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் தான். தனி லிங்கம் கிட்டத்தட்ட 70 அடி உயரமாக இந்த பிரளய காலத்தில் இந்த கோயிலை எப்பயுமே தரிசிக்கக்கூடிய ஆனந்தவல்லி அம்மை தாயாருக்கு தனியாக ஈஸ்வரன் காட்சி உயரம் 70 அடி உயரம் வளர்ந்து அந்த அம்பாளுக்காக கோயிலுக்கு வர முடியாதல் வெள்ளம் கரைபுடந்து ஓடியதால் வேண்டியதால் ஆனந்தவல்லி தாயார் வேண்டியதால் காட்சி அளிக்கிறார் ஈஸ்வரன். அவ்வளோ அற்புதங்களை உள்ளடக்கிய இந்த கோயில் நிச்சயமாக பெரிய வளர்ச்சியும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயில். அனைவரும் சென்று இங்கு வணங்கி வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.